என்னோட வெர்ஷனில் ஒரு பக்காவான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சீஸியஸ்ட் ஒயிட் சாஸ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? டெஃபினெட்லி இட்ஸ் ஃபிங்கர் லிக்கிங் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 3 to 4 கார்லிக் பாட்ஸை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணி குக் பண்ணிக்க போகிறேன். தென் கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி சாட் பண்ணிக்க போகிறேன். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எதுவுமே ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சாட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கார்ன் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி சாட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துருந்தேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ இப்போ பால் ஆட் பண்ணி 3 to 4 மினிட்ஸ்லேயே பால் நல்லா பாயில் ஆகி திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஹீரோ ஆஃப் தி ரெசிபி ஆரிகானோ தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். மீன்வைல் நான் ஸ்டீம்டு மோமோஸ் சைட் பை சைட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஸ்டீம்டு மோமோஸ்க்கு பதில் ஃப்ரைடு மோமோஸ் மேக் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக ஸ்டீம்டு மோமோஸ் பிடிக்குங்கிறதால நான் ஸ்டீம்டு மோமோஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாஸ் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா திக்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா சீஸ் ஸ்லைஸ் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறதால டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். நீங்கள் மொசரல்லா சீஸ், செடா சீஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை 1 by 1 இந்த சாஸில் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா குக் பண்ணுங்கள். ஸோ குக் பண்ணதுக்கப்புறமா நல்லா கோட் ஆகிரும் சாஸில். அதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டான ஒயிட் சாஸ் மோமோஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.